நானும் என்னோட ஹஸ்பண்டும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நானும் அவரும் ஒரே காலேஜ் தான். அவர் சீனியர், நான் ஜூனியர். ஹஸ்பண்ட் ரொம்ப அழகா இருப்பாரு. எனக்கும் அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகா இருப்பாரு. எவ்வளவோ அழகான பெண்கள் காலேஜ்ல அவருக்கு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் விட்டுட்டு என்ன வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு. அவரை காதலிக்கும் போதும் சரி, கல்யாணம் பண்ண நாட்கள்ல இருந்தும் சரி, விமர்சனங்களுக்கு உள்ளாக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவரை விட நான் அழகு கம்மியா, எனக்கும் அவருக்கும் சுத்தமா ஜோடி பொருத்தம் சரியில்லையா, உனக்கு போய் இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு பாக்குறவங்க கேக்குறவங்க எல்லாமே என்ன ஏளனமா பேசுறாங்க. இதே காதலிக்கும் போது சூப்பர் டி, ரொம்ப அழகானவன் உனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவே ஒரு விமர்சனம் ஆகும் போது என் மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் எனக்கு காதலிக்கும் போதும் சரி, இன்னைக்கு கல்யாணம் ஆகியும் கூட வாழும் போதும் சரி, அவர் என்கிட்ட அன்பாவும் பாசமாவும் தான் நடந்துக்கிறாரு. அவங்க வீட்டுல அவங்க அம்மா அக்கா எல்லாம், என்னோட மாமியார் நாத்தனார் எல்லாம் என் கண்ணு முன்னாடியே பேசுவாங்க. அழகான பையனை பெத்து வச்சா இப்படி வளைச்சு போட்டுறாளுங்கன்னு சொல்லுவாங்க. வசதியிலயும் அழகுலயும் நாம் அவரை விடவே ரொம்ப குறைவானவதான். என்னோட குடும்பம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனா அவரும் வசதியானவர், அழகானவர். நாங்க தனியா ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கேயாவது போறப்போ, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்போது அவ்வளவு பயமா இருக்கும். யாரு என்ன பேசுவாங்களோ அப்படின்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எனக்கு. அவர் முன்னாடியே அவர் முகத்துக்கு நேராவே என்ன அப்படி பேசுவாங்க. ஆனா அவரும் அதை கண்ணும் காணாம எனக்கு தான் ஆறுதல் சொல்வாரு. இப்ப என்னன்னா, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. எங்களுக்கு குழந்தை இல்ல. இத காரணம் காமிச்சே அவரை எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. அவர்கிட்ட இருக்கிற காசுக்காகவோ அழகுக்காகவோ எல்லாம் நான் அவரை கல்யாணம் பண்ணல. அவரோட மனசு பிடிச்சு போய், அவரோட கேரக்டர் பிடிச்சு போய் தான் நான் கல்யாணம் பண்ணேன். நான் அவரை உயிரா நினைச்சு ரொம்ப பாசம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அவரை தாண்டி ஒரு உலகமே கிடையாது. அவரை தான் நான் சுத்தி சுத்தி வரேன். அவருக்கான எல்லாமே நான் செய்யறேன். இப்படியே பேசி பேசி அவரை மனசை மாத்திருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இப்படியே பேசுறவங்களோட பேச்சு கேட்டு கேட்டு அவருக்கு ஒரு கட்டத்துல என்ன பிடிக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு. இப்படியே பயந்து பயந்தே என்னோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அதை தாண்டி என்னோட வாழ்க்கையில எந்த குறையுமே எனக்கு இல்ல. கடவுள் புண்ணியத்துல இந்த வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம சந்தோஷமா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த விமர்சனங்கள் தான் என்ன ரொம்ப அறுத்தெடுக்குது, கஷ்டத்துக்குள்ளாக்குது. ஸ்டோரி மூலமா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, போற போக்குல ஒருத்தருடைய வாழ்க்கையை பத்தியோ ஒருத்தரை பத்தியோ விமர்சனங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. இதை பத்தியாவது ஏதோ ஒரு குறையே இல்லைனாலும் ஒரு குறைய கிரியேட் பண்ணியாவது அந்த இடத்துல விமர்சனம் பண்ணிட்டு போறோம். ஆனா அதனால பல பேரோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட யாருமே அதை யோசிக்கிறது இல்ல. இருந்தா அழகா இருக்கா, அசிங்கமா இருக்கா, குண்டா இருக்கா, கருப்பா இருக்கா, கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டா போதும், அவளுக்கு என்ன, அவ நல்லா வாழ்றா, வசதியா இருக்காங்க அப்படின்னு சொல்றது. ஏதாவது சொல்லி சொல்லி விமர்சனங்களை போற போக்குல தூக்கி வீசிட்டு போயிடுறோம். இந்த தூக்கி எறியற அந்த ஒரு சொல்னால எத்தனையோ பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே புரியறது இல்ல. அந்த மாதிரிதான் இப்போ நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தயவு செய்து ஒருத்தரை அவங்களோட வாழ்க்கை என்னன்னு தெரியாம விமர்சனம் பண்ணாதீங்க. அப்படியே விமர்சனம் பண்ணினாலும் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிருங்க. என்ன மாதிரி நினைச்சு கவலைப்பட்டுட்டு மன உளைச்சல் ஆயிட்டு இருக்காதீங்க. எனக்கு நானே ஆறுதல் சொன்னாலும் தொடர்ந்து இந்த விமர்சனங்களை கேட்கும் போது என் அறியாமையே நான் ரொம்ப கஷ்டத்துக்கு, டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறேன். தயவு செய்து யாரும் யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க. இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.